ஹாய் வெல்கம் டு பவி டிசைனர்ஸ். பிகினர்ஸ் கூட ஈஸியாக ட்ரை பண்ணுற மாதிரியான ஒரு ஆரி ஒர்க் தாங்க இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து கிளாத்தில் ரிங்கில் வந்து கிளாத்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த நெட்டை வந்து ஹாஃப் லூஸ் கடைசி அந்த எட்ஜ் வரைக்கும் மட்டும் வந்து வச்சுக்கோங்க. ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, கிளாத் நம்ம வந்து இப்போ ஹேண்ட் தான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்ட போகிறேன். அந்த ஹேண்ட் போர்ஷனை வந்து நீங்கள் உடன் ஃப்ரேம்குள்ளே போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஹாஃப் டைட் மட்டும் பண்ணுங்கள் நான் பண்ணுற மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கிளாத் எல்லாத்தையுமே ஈவனாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். நீங்கள் ஒரு சைட் பண்ணிவிட்டு இன்னொரு சைட் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து பர்ஃபெக்டாக வராது. அதனால் இந்த மாதிரி எல்லா சைட்லேயும் பர்ஃபெக்டாக பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட எங்கேயுமே உங்களுக்கு சுருக்கம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பண்ண வாட்டி ஃபுல் டைட் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் போட்டுட்டு ரிமூவ் பண்ணும்போதும் அதே மாதிரியான ஒரு ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். எப்போவுமே ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, கிளாத் வந்து ஃப்ரேம்குள்ளே நல்லா டைட்டாக இருக்கணும். அப்படின்னா தான் நீங்கள் போடும்போது இருக்கிற லுக் வந்து நீங்கள் ஃப்ரேம்லேருந்து கழட்டினப்புறமும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து நான் பார்டர் ஃபுல்லாக எடுத்துக்க போகிறது இல்லைங்க, ஹாஃப் மட்டும்தான் எடுத்துக்க போகிறேன். இப்போ வந்து 10 இன்ச் தான் வந்து ஹேண்டோட லூஸ். அதனால நான் வந்து எப்போவுமே ஹேண்ட்லன்னா சென்டர் கண்டிப்பாக மார்க் பண்ணிக்கணும். சென்டர் மார்க் பண்ணிவிட்டு ரைட்டில் 5 இன்ச் லெஃப்ட்டில் 5 இன்ச் விட்டுட்டேங்க. இப்போ நான் சென்டரில் வந்து ஒரு ரவுண்ட் மிரர் தான் வந்து ஒட்டியிருக்கேன். இது வந்து B7000 க்ளூ யூஸ் பண்ணி தாங்க ஒட்டியிருக்கேன். நீங்கள் நார்மலாக ஃபேப்ரிக் க்ளூவும் யூஸ் பண்ணலாம். B7000 வந்து இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ட்ரை ஆகி ஃபிக்ஸ் ஆகிடுங்க. இதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 3mm கோல்டு கலர் ரவுண்ட் பீட் எடுத்திருக்கேன். ப்ளஸ் வந்து சுகர் பீட் எடுத்திருக்கேன். ஒரு 3mm இன்னொரு சுகர் பீட் அந்த மாதிரி நான் வந்து நீடில் ஃபுல்லாக லோட் பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணுற நீடில் பார்த்திங்கன்னா உட்டன் நீடில் யூஸ் பண்ணியிருக்கேங்க. அவங்கவுங்க கம்ஃபர்டபுளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அயர்ன் நீடில் எடுத்துக்கலாம், இல்லைனா உட்டன் நீடில் எடுத்துக்கலாம். எனக்கு வந்து எப்போவுமே உட்டன் நீடில் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதுக்கு வந்து எடுத்திருக்க த்ரெட்டு பார்த்திங்கன்னா நார்மலான மெஷின் த்ரெட் தாங்க எடுத்திருக்கேன். சேம் ப்ளவுஸோட கலரில் நம்ம எடுத்து ஒர்க் பண்ணும்போது அந்த த்ரெட்டோட கலர் வந்து உங்களுக்கு எந்த இடத்துலையும் தெரியாது. அதனால நீங்கள் த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் ப்ளவுஸோட கலர் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, த்ரெட்டில் வந்து எந்த பக்கமாக நம்ம போட்டுட்டு வரோமோ அதுக்கு ஆப்போசிட் சைட் திருப்பிட்டு சின்னதாக ஒரு லாக் போட்டுக்கணும். அப்படின்னா தான் நம்ம சப்போஸ் போட்டிருக்கிற முடிச்சு வந்து அந்த ஹோல் வழியாக வெளியே பிடுங்கிட்டு வந்தாலும் இந்த மாதிரி லாக் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து கழண்டாமல் இருக்கும். அதனால் வந்து எப்போவுமே வந்து எந்த பக்கம் வரீங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் திருப்பி ஒரு குட்டியாக ஒரு லாக் மட்டும் போட்டுக்கோங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருக்கும்போது இவ்வளோ தூரம் தான் நீடில் விடணும் அப்படின்னே தெரியாமல் ஹோல்ஸை பெருசாக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்கு அடியிலேருந்து உங்களுக்கு அந்த நாட் போட்டிருக்கிறது வெளியே வந்துடும். அதனால தான் வந்து எப்போவுமே இந்த மாதிரி ஒரு லாக் போட்டுக்கோங்க. லாக் போட்டு முடித்த வாட்டி நீங்கள் வந்து பீட்ஸை 2 ஸ்டிச் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3mm அடுத்த ஒரு சுகர் பீட் இந்த மாதிரி நீங்கள் 2 ஸ்டிச் பண்ணணும். 2க்கு மேலே ஸ்டிச் பண்ணாதீங்க. 3, 4 அந்த மாதிரிலாம் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரேமில் பார்க்கும்போது கரெக்டாக இருக்கும், நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் ஃப்ரேமெல்லாம் கழட்டிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருக்கும். அதுவே நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பீட்ஸுக்கு கீழே கேப்ஸ் நிறையா இருக்கும். இப்போ 3, 4லாம் போயிடுச்சு அப்படின்னா அடியில் கேப்ஸ் நிறையா இருக்கும். நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடித்த வாட்டி பார்த்தீங்கன்னா அது தனியாக உங்களுக்கு தெரியும். அதனால தான் வந்து 2 எப்போவுமே ஸ்டிச் பண்ணணும். அடுத்தது வந்து நான் வந்து சுகர் பீட் தான் எடுத்திருக்கேன். சுகர் பீடையும் நீங்கள் 2 தான் ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மிரர் ஒட்டிட்டு பீட் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த மிரரோட சென்டர் இருக்கும் இல்லைங்களா, அந்த சென்டரில் இந்த மாதிரி ஒரு லைன்ஸ் வந்து 2 பக்கமும் ட்ரா பண்ணிக்கலாம் நம்ம. இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்றத நான் வீடியோ எண்டில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்டிச்சிங்க்கு தனியாகவும் ப்ளஸ் வந்து நம்ம ஒர்க் பண்ணுற ஆரி ஒர்க்குக்கு தனியாகவும் சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து இப்போ தான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன், இல்லை இப்போ தான் கற்றுக்கிட்டு முடிச்சிருக்கேன் அப்படின்னாலும் யாராக இருந்தாலும் இந்த டிசைன்ஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். சிம்பிளாக நம்ம பீடு மட்டும்தான் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ராஸ்லாம் எதுவுமே இல்லை. பீட் ப்ளஸ் குந்தன் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த லைனில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் அதே 3mm சுகர் பீட் வச்சு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். எப்போவுமே ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் ஆப்போசிட்டில் திருப்பி ஒரு லாக் போட்டுட்டு அதுக்கப்புறமா போடுங்க. 2 ஸ்டிச் பண்ணுங்கள். நான் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் முழுக்கவே இந்த மாதிரி ஒரு 3mm ஒரு சுகர் பீட் அந்த மாதிரி ஃபுல்லாகவே நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இது வந்து என்ன, இதில் மொத்தமாக யூஸ் பண்ணியிருக்க திங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஒரு 4 திங்ஸ் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு திங்ஸையுமே நீங்கள் பல்காக கூட வாங்கி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா அப்பப்போ உங்களுக்கு ஆர்டர்ஸ் கிடைக்கும்போது வாங்கி வச்சுக்கலாம்.
பட் நீங்கள் ஆர்டர்ஸ் கிடைக்கும்போது வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் ரொம்ப கம்மியாக தாங்க வரும். அதுவே நீங்கள் வந்து பஞ்சாக வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கொஞ்சம் கூட வருங்க. இப்போ நீங்கள் 3 mmலாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு பஞ்சாக அப்படியே ஃபுல்லாக வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகேவா இருக்கும். இல்லை நான் இப்போ தான் பிகினிங் ஸ்டேஜில் இருக்கேன், எனக்கு ஆர்டர்ஸ் வருமானே தெரில அப்படின்றவங்கலாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி யூஸ் பண்ணலாம். நீங்கள் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி யூஸ் பண்ணும்போது மெட்டீரியல்ஸ் வந்து ரொம்ப குவாலிட்டியாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். எப்படி அப்படின்னா ரொம்ப டார்க் கலரில் இருக்கிற கோல்டு பீட்ஸ் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. லைட் டல் கோல்டாக இருக்க பீட்ஸ் வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு லைஃப் வரும், கலர்ஸ் போகாது. சுகர் பீட்ஸ் தாங்க நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அந்த 3 சுகர் பீட் போட்டோம் இல்லைங்களா, அதோட 2 சைட்ஸ்லேயும் இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஷேப் குந்தன் எடுத்திருக்கேன். இந்த குந்தன் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் குந்தன். நீங்கள் நார்மலாக குந்தன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ஃப்ரேம்லாம் இல்லாமல் நார்மலாக ஒயிட் க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் குந்தன் ஸ்டோன்ஸ். இது பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரேம் குந்தன். இதோட ஷேப் வந்து ஐ ஷேப்பில் இருக்கிறதுனால இது ஐ ஷேப் குந்தன் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவோம். இதுலேயும் சைஸஸ் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு எல்லா ஷேப்ஸும் அவைலபிள் இருக்குது. ஸ்கொயரு, ரெக்டாங்கிள், அந்த மாதிரி ரவுண்டு எல்லா ஷேப்ஸுமே அவைலபிள் இருக்குது. சைஸஸும் இருக்குது, இதை விட பெரிய சைஸும் இருக்குது. நான் வந்து மீடியமான சைஸில் வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா B7000 க்ளூ தாங்க நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பேஸ் விட்டுட்டு நீங்கள் ஒரு இது பண்ணுனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எவ்வளோ தூரம் ஸ்பேஸ் விடணும் அப்படின்ற நாலேஜ் வந்து கிடச்சிரும். இப்போ நம்ம ஸ்டோன்ஸ் ஒட்டிட்டு ஸ்டோன்ஸ்க்கு இடையிலையும் வந்து நம்ம பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் பேக்கு ஃப்ரண்ட் எல்லாமே ஸ்டிச் பண்ணதுனால எனக்கு வந்து அதோட கேப்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்றது தெரியும். அதனால் நான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பென்சில் எடுத்தோ இல்லை ஒரு ஏதாவது ஒரு சாக் எடுத்தோ நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து ஒரு டாட் மாதிரி வச்சுக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சுக்கும் நம்ம இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் ஒட்டுறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் கால்குலேட் பண்ண முடியல, உங்களால் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்றத கால்குலேட் பண்ண முடியல அப்படின்னா டேப் எடுத்து ஒரு 1/2 இன்ச்சுக்கும் லைட்டாக ஒரு டாட் மாதிரி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த டாட்டில் க்ளூ அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே வந்து ஈவனாக வரும். இப்போ இது வந்து பிகினர்ஸாக இருக்கும்போது நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணலாம். இல்லை நான் வந்து நல்லா நிறைய போட்டிருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு 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 1-2 ஸ்டோன்ஸ் நீங்கள் ஒட்டினீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வரணும் அப்படின்றது உங்களால் கெஸ் பண்ணிட முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். நான் வந்து க்ளூ பென்னெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேங்க இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணுறதுக்கு. நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா நீடில், துலிப் நீடில், அந்த துலிப் நீடில்லையே பேக் சைடில் லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக சும்மா ஒரு ட்ராப் மாதிரி எடுத்துகிட்டு ஸ்டோன்ஸ் ஒன்று ஒன்றா எடுத்து ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா அழகாக ப்ளேஸ் ஆகி வந்துடுங்க. நீங்கள் சப்போஸ் க்ளூ பென் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இதுவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா லெஃப்ட் சைட் போகும்போது லெஃப்ட் சைட் பார்த்த மாதிரி இது பண்ணோமா, ரைட் சைட் வரும்போது இந்த மாதிரி மறுபடியும் திருப்பிக்கணும். நம்ம ரைட் சைட் வர மாதிரி ஒரே சைடு இல்லாமல் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்க மாதிரி நீங்கள் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் ஃபுல்லாக ஒட்டிடணும். ஒட்டி முடித்த வாட்டி நான் வந்து புட்டாஸ்க்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு திலகம் ஷேப் குந்தன் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஒட்டிட்டு அதுலேயும் வந்து சுகர் பீட் 3 mm மறுபடியும் சுகர் பீட் இந்த 3ஐயும் போட்டு தாங்க நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஹேண்டில் புட்டாஸ் பேக்கில் புட்டாஸ் போடுறீங்க அப்படின்னா எப்போவுமே ஃபஸ்ட்டு சென்டர் இருக்குது இல்லைங்களா, சென்டரில் போட்டுடணும். ஒரு 2, 4, 6 அந்த மாதிரி இன்ச்சஸ் கேப் விட்டு ஒரு 3 புட்டாஸ் போட்டுக்கோங்க. அடுத்தது மறுபடியும் பக்கத்தில் போடும்போது ஒரு 1.5லேருந்து 2 இன்ச்சாவது கேப் விட்டுட்டு அங்கே ஒரு 2 புட்டாஸ் போடுங்க. அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஹேண்டில் இருக்க புட்டாஸ் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ ஒரு ஸ்டோன்ஸுக்கு இடையில நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி இடையில மறுபடியும் ஒரு சுகர் பீட், ஒரு 3 mm மறுபடியும் ஒரு சுகர் பீட், இதை தாங்க நான் ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் இந்த கேப்லாம் கரெக்டாக ஃபில் ஆகி வந்திருக்கு. அந்த மிரருக்கு மேலே மட்டும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்த மாதிரி இருந்தது, அதனால் அந்த இடத்துல மட்டும் ஒரு 3 mm ஒரு சுகர் பீட் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஹேண்ட்லேயே வந்து இந்த ஹேங்கிங்ஸ்க்கு நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வீட் பீட் தாங்க எடுத்திருக்கேன். வீட் பீடில் வந்து இது 3 mm சைஸ் எடுத்திருக்கேன். இதோட குட்டி சைஸும் உங்களுக்கு இருக்குது. ஒரு 6 வீட் பீட்ஸ் எடுத்திருக்கேங்க. நீங்கள் வந்து அந்த பார்டர் எவ்வளோ தூரம் கீழே விடுறீங்க அப்படி இது வந்து ஸ்லீவோட பார்டர் மேலேயே தாங்க வரும், தனியாக வராது இது. அதாவது இந்த நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது வரலுமே வந்து ப்ளவுஸோட ஹேண்ட் வரும்.
அதில் வந்துட்டு நம்ம ஹேங்கிங்ஸ் வைக்கிறோம். இது வந்து தனியாலாம் தொங்காது. பார்டர்லேயே தான் அப்படியே இருக்கும். பார்டரும் இருக்கும், ஹேங்கிங்கும் இருக்கும். இதில் வந்து 6 வீட் பீட் எடுத்துக்கிறேன். ஒரு க்ரீன் கலர் டேப்லெட் பீட் எடுத்துக்கிறேன். மறுபடியும் அகைன் வந்து ஒரு 3 மறுபடியும் ஒரு சுகர் பீடு. இதை தாங்க நான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். மறுபடியும் பக்கத்தில் எடுக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப ஒட்டி எடுக்கக்கூடாது. பக்கத்துலேயே எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தோம் அப்படின்னா நம்ம டேப்லெட் பீட் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அதுக்கான ஸ்பேஸும் நம்ம கொடுக்கணும். ஹேங்கிங்ஸ் எப்படி வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றதையும் நான் ஒரு வீடியோ வந்து செப்பரேட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். செகண்ட் நம்ம போடும்போது அப்படியே ஒரு பீடு வந்து கம்மி பண்ணிக்கணும். இப்போ 6 வீட் பீட் எடுத்திருக்கோம் அப்படின்னா செகண்ட் லேயர் போடும்போது 5 வீட் பீட் மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் நார்மல் நீடில் எப்படி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் எல்லா பீடையும் போட்டுட்டு கடைசியாக ஒரு சுகர் பீட் போட்டுறீங்கல்ல, அந்த ரவுண்ட் பீடை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்துக்குள்ளேயும் நீடில் விட்டு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் அந்த நீடில் உள்ளே விடும்போது 90 டிகிரி வந்து மேலே பார்த்த மாதிரியே எடுத்துக்கோங்க. அப்போ தான் எல்லா த்ரெட்ஸும் உள்ளே போகும் உங்களுக்கு. த்ரெட்டு வந்து எக்ஸ்ட்ரா எதுவும் இல்லாமல் இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு கூட காட்டுறேன் பாருங்கள். போட்டுருவோம் நம்ம, இங்கே பாருங்கள் இதில் தெரியும். போட்டுருவோம், பட் த்ரெட்டு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா, கடைசி வரைக்குமே நம்ம வந்து அதை உள்ளே விட்டுட்டோம் அப்படின்னா தான் எக்ஸ்ட்ரா த்ரெட்ஸ் வந்து மேலே வராமல் இருக்கும். இப்போ நான் வந்து சென்டரில் ஒரு 7 போட்டுட்டு ரைட் சைடில் 3யும் லெஃப்ட் சைடில் 3யும் வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் தான் சுகர் பீட் மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்துக்குள்ளேயும் நீடில் விட்டு நீடில் அப்படியே வந்து கீழே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி அழகாக நம்மளுக்கு செட் ஆகிடுங்க. அதே மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் இதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும். இந்த ப்ளவுஸ்க்கு நம்ம எவ்வளோ ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1750 வந்து சார்ஜ் பண்ணியிருக்கோங்க. ஏன் அப்படின்னா ப்ளவுஸோட பேக் நெக்லேயும் இதே மாதிரி 2 இன்ச்சுக்கு வந்து நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் 2 ஹேண்ட்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கோம். இது போக ஸ்டிச்சிங் சார்ஜுங்க. ஸ்டிச்சிங் சார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 350 ருபீஸ் வந்து நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு எல்லோரும் நிறைய டிஎம்ஸ் வருது ஒரே ஒரு டவுட்ஸ்க்காக தான். எப்படி வந்து நார்மல் நீடிலில் நீங்கள் போடும்போது பேக்கில் என்னாட் போடுறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இப்படி தாங்க போடணும். பேக்கில் திருப்பிட்டு கிளாத்துக்குள்ளே கொஞ்சமாக நீடில் விட்டுக்கோங்க. விட்டுட்டு 1-2 டைம்ஸ் அந்த மாதிரி போட்டு எடுத்திங்க அப்படின்னா லாக் அழகாக விழுந்துடும். நான் வந்து எக்ஸ்ட்ரா இதுக்காக ஒரு 4 அல்லது 5 டைம்ஸ் இந்த மாதிரி லாக் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு சிசர் வச்சு கட் பண்ணிட்டு நம்ம எந்தெந்த இடத்துலலாம் நாட் போட்டிருக்கோமோ அந்தந்த இடத்துலலாம் வந்து க்ளூ வச்சு நம்ம செக்யூர் பண்ணிடணும். அப்படி பண்ணணும் அப்படின்னா தான் பிரியாமல் இருக்கும். ஸ்டிச் பண்ணும்போதே ஏதாவது கட் பண்ணிட்டா கூட உங்களுக்கு த்ரெட் எல்லாமே பிரியாமல் இருக்கும். அதனால் கட்டாயமாக இந்த விஷயத்த ட்ரை பண்ணுங்கள். எங்கெங்கெல்லாம் லாக் எந்தெந்த இடத்துலலாம் முடிச்சிருக்கோ அந்த இடத்துலலாம் க்ளூ அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கழண்டாமல் இருக்கும். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.